சார் ஃபஸ்ட்டு படம் நடிக்கிற மாதிரி தான் சார் பண்ணுறாரு. அப்படி தான் எளிமை சார், ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். ஆனால் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளோ உலகம் உயர்ந்து பார்க்குற ஒரு மனிதர் எளிமையாக தான், சாதாரணமாக தான் சார் இருக்குது. அந்த எளிமை தான் சார் அவளை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து வச்சுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் லைஃப்பில் எப்படி இருக்கணுன்ற விஷயங்கள் எல்லா விஷயங்களும் சொல்ல ஆரம்பித்தார். காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணால் கூட கேரவனுக்கு போக மாட்டார், அங்கேயே அப்படியே மாட்டுறாரு சார். நம்ம கையிலேயே கொடுக்குறாங்க, அப்படியே அந்த இடத்துல அந்த வீடுனா வீடு, ரோடு சார் எல்லாம் இருக்காங்க, அப்படி கையிலேயே மாற்றி காஸ்டியூம் மாற்றுறாரு. ஏன்னா போனால் லேட் ஆகும், அங்கிட்டு போயிட்டு வரணும், அந்த டைமை மிச்சம் பண்ணணும் சார். லஞ்ச் பிரேக் தான் சார் போகிறாரு இதுக்கு, கேரவனுக்கு போவார், அதுதான் போகிறார் சார். அதுக்கப்புறம் சேர் போட்டு உட்காந்துடுறாரு சார், உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, ஷார்ட்னா போய் நடிச்சிடறாரு. அப்படி பண்ணுற ஒரு தான் சார், அதை அப்படி பார்த்தேன் சார் நான். சார் ரஜினி தான் பர்டிகுலராக சார் தான் நடிக்கணும் எப்படியாவது கேளுங்கன்னாரு. ஏன் அப்படின்னு, இல்லை லதா அம்மா பாக்யராஜ் சார் தான் நடிக்கணும்னு சொல்லி பர்டிகுலராக சொன்னாங்க. எதுக்கு லதா அம்மா இப்படி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, அவங்க ரஜினிகிட்ட சொல்லியிருக்காங்க என்னென்னா, இது வேற ஒரு நடிகை நடித்தான்னா உனக்கும் அவருக்கும் ரஜினி எப்படி நடிச்சிருக்காரு அந்த நடிகை எப்படி நடிச்சிருக்கு கம்பேரிசன் பண்ணுவாங்க. அப்புறம் அது ஒரு வேளை அப்படி அது இவரை விட அவர் அப்படின்னு எல்லாம் வரும். பாக்யராஜ் சார் நடிக்கிறாருன்னா அவர் ரைட்டர் டைரக்டர், அவரை நடிகனாக பார்க்க மாட்டான், அதனால் உங்களோட கம்பேர் பண்ண மாட்டான். அவர் ரைட்டர் டைரக்டர், அவர் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாருப்பா அப்படி தான் நினச்சிக்குவான ஒழிய ரஜினியோட கம்பேரிசன்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால் வேறு எந்த நடிகனை போட்டாலும் நடிகைன்னா அந்த கம்பேரிசன் வரும். அதனால் சார் எப்படியாவது இது நடிச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னு ரஜினி தான் சொன்னார். அவருக்கு எந்த ஃபீலிங் கிடையாது, நீங்கள் நடித்தா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் சரிங்க, அவங்களே அவ்வளோ தூரம் அவங்க ஒய்ஃபெல்லாம் இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லும்போது அப்புறம் எனக்கு அது நியாயமாகப்பட்டது. இன்னொரு நடிகைங்கும்போது கண்டிப்பாக அது கம்பேரிசன் வரும் கண்டிப்பாக. ஸோ அது அவங்களுடைய ஜென்ராசிட்டி சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகேன்னு சொல்லி நடித்தேன். ஸோ எனி டெசிஷன் ஆஃப் எனி பர்சன் இஸ் தேர் டெசிஷன். அந்த டெசிஷன் ஒரு அவர் பர்சனல் லைஃப் அனாலிசிஸ் பண்ணியிருப்பார். அவர் சினிமாவில் இருக்கும்போது பாலிடிக்ஸ்க்கு எவ்வளோ டைம் அவருக்கு வாய்ப்பு வந்தது. ஆமாம், பாஷா டைமில். ஆமாம், பட் ஹீ டிசைடட் வென் டு கம். கரெக்ட். எனக்கு ஆண்டவன் சொல்லுவான் நான் பண்ணுவேங்கிறது அவரோட கான்செப்ட். ஆமாம். ஸோ ஹீ ஆல்வேஸ் ஒர்க். நீங்கள் சோஷியல் சர்வீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக எவ்வளோ நடக்கும் தெரியுமா, நிறைய பேருக்கு தெரியாது. ஆமாம். போயிட்டு அந்த ராகவேந்தர் கல்யாண மண்டபத்தில் ஒரு ஃபேன் அசோசியேஷன் சீஃபும் அவங்க இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் தான் தெரியும். அது நிறைய பேருக்கு ஃப்ரீயாக ஹாஸ்பிட்டலுக்கு பணம் போகும், ரைட்டர்ஸ்க்கெல்லாம் வீடு வாங்கி கொடுப்பாரு, டைரக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுவார், நிறைய கல்யாணம் பண்ணி எடுத்து கொடுப்பாரு. ஸோ இது எங்கேயுமே பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது சொல்லுவார். ஆமாம். ஸோ ஒரு மென்டாலிட்டி டு டூ சம்திங் ஃபார் த பீப்புள்ங்கிறது பிகினிங்லேருந்து உண்டு. அவர் மாதிரி இருக்கணும், அவர் நல்லா இருக்கணும், அவ்வளோதான் சார். அது மட்டும்தான் எனக்கு எப்போ அவரை பார்த்தாலும் தோன்றுறது. இந்த மாதிரி பார்த்துட்டு கூட 4 பேர் வந்தாங்க, ஆனால் நான் தனியாக மீட் பண்ணணும்னு நினச்சேன் தலைவரை. தனியாக தான் மீட் பண்ணேன். வெளில 3 பேர் இருந்தாங்க. முடிச்சுட்டு அவர் கேட்குறாரு, யாராவது வந்திருக்காங்களா, ஃபோட்டோ எடுக்கணுமா? என் கூட ஃபோட்டோ எடுக்கலாம், யாராவது வந்திருக்காங்க. அப்புறம் அந்த 3 பேரையும் உள்ளே கூப்பிட்டோம், எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தாங்க. நாங்கள் வாசலுக்கு வந்துட்டோம், அந்த தெரு முனவர்லேயும் வந்துட்டோம். எங்கள் கூடயே அவரும் கிளம்பி வெளில வந்துட்டாரு, ஏன்னா அவர் ஷூட்டிங் போகிறாரு. அந்த தெருமுனைக்கு நாங்கள் நிற்கிறோம், அவர் கார் வருது. நாங்கள் அந்த தெருமுனை வந்தோம், இப்படி திரும்பி காரை பார்ப்போம்ல, பார்க்குறோம். அவர் ஜன்னலை இறக்கி பாய் சொல்லிட்டு போகிறார். கூட இருந்தவங்க எல்லாம் தெரிச்சுட்டாங்க, என்ன ஒரு ஜன்னலை இறக்கி இருக்குல்ல சார். நம்ம அவங்களெல்லாம் இப்படி கிராஸ் ஆகுறப்ப பார்த்தா கண்ணு கலங்குறவங்க. நம்ம ஏதோ ஒரு மூலையில கிராஸ் ஆகுறத பார்த்தா கண்ணு கலங்குறாங்க. அவர் நமக்கு பாய் சொல்லிட்டு போகணும்னு என்ன இருக்கு, முடியல சார். அவரை சொன்னா எனக்கு ஒரு மாதிரி கம்ப்ளீட்லி அது எமோஷனல் பாண்டா இருக்கு. தமிழ் மக்களுடைய நெஞ்சத்து கதவை திறந்து கொண்டு உள்ளே வீடம் போட்டு உட்காந்துட்டார். அன்னைக்கிலிருந்து சரி, இன்றைக்கி சரி, நாளைக்கு சரி, அவர் தான் சூப்பர் ஸ்டார். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அந்த அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டார். அதே வந்திருக்காருன்னா அது சும்மா வரல, அதுக்காக அவர் கடுமையாக உழைச்சார். ஆகவே டைலாக் பேசுகிறதுலையும் சரி, மேடையில் பேசுகிறதுலையும் சரி, நடிப்புலையும் சரி, அவர் படிப்படியாக தன்னை வளர்த்துக்கிட்டார். ஆகவே வாய்ப்பு கிடைச்சது, அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அன்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் சூப்பர் ஸ்டார்ங்கிற பேரை நினைக்க வச்சிருக்காருன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு காரணம் உழைப்பு, தன்னம்பிக்கை, தைரியம், அந்த சொல்லுகிற சொல்லை செயல்படுத்துது. சொன்னால் செய்வேன், செய்கிறத சொல்லுவேன் பாரு, அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதனால தான் அவர் இவ்வளோ நாளைக்கு நீண்டு நினச்சிருக்கார். தமிழை உச்சரிக்கிற விதமே வித்தியாசமாக இருக்கும். கடப்பிட்ட அது ஒரு அழகு. இன்றைக்கே அவர் பேசும்போது பிளான் பண்ணி பேசல, மைக்கில் என்னவோ அவர் பாட்டு பேசிகிட்டே இருப்பார். இதய சுத்தமுள்ள ஒரு மனிதன்.
நல்ல நடிகன் வேறு, இதய சுத்தமுள்ள மனிதன். இன்றைக்கி அவரை நினச்சிட்டேன்னாலே ஒரு ஈரமான மனுஷனை பற்றி பேச சொன்னதில் ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. பேட்டி எடுக்கலாம், இவரை பற்றி சொல்லலாம், அவரை பற்றி சொல்லலாம். ஒரு நல்ல மனிதனை, ஈரமுள்ள மனிதனை அதை பற்றி பேசுறதுக்கே ஒரு இது வேணும். இன்னும் பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் ஒரு சரிஷ்மா வரும். ஒரு அது என்னன்னு தெரியாது, சாமியாரா நடிகரா என்னன்னே தெரியாத அந்த நோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரிஷ்மா வரும். அதுதான் சூப்பர் ஸ்டார். அதை அவர் பேரை சொல்கிறது கூட ரஜினின்னு சொல்லக்கூடாது, தலைவர் தான். என்னை பொறுத்தளவு அவர் தலைவர், அவர் என்னை தலைவா, என்ன தலைவா தாங்க தான் போடுவார். இது வரைக்கும் இத்தனை 33 வருஷம் ஆச்சு. இந்த 33 வருஷத்துல ஒரு நாள் கூட நான் வந்து ரஜினி சார் செட் விட்டு ரூம்க்கு போறது பார்த்ததே இல்லை. அன்னைக்கு எப்போ லொகேஷன் வந்தாருன்னா அங்கே ஒரு சேர் உண்டு, ஒரு கொடை உண்டு, ஒரு புக் உண்டு, அவ்வளவுதான். அவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு செட்ல. பிரேக் சொன்னாதான் ரூம்க்கு போவாரு. கூப்பிட்ட உடனே 5 நிமிஷம் அவர் லேட், அவருக்கு முன்னாடி அவர் லேட் வர மாட்டார். அவருக்கு முன்னாடி நாங்க வந்துட்டோம்னா இன்னி வரைக்கும் அந்த பழக்கம் இருக்கு, 100 தடவை சாரி சொல்லுவாரு. சோ எந்த மாற்றமும் இல்லை. சோ டெடிகேஷன். சூப்பர் ஸ்டார்னா ஏன் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கேன், ஆனா எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்னு வந்து ஒரு அகங்காரம், ஒரு கர்வம் சொல்றோம், அது எதுவும் இல்லாம எங்கே ஆரம்பிச்சோமோ அந்த இடம் மறந்துடக்கூடாது. அதனாலதான் அதே லெவல்ல இருக்கிறாரு பாருங்க. That is the greatest thing about Rajni sir. லாயல்ட்டின்னு சொல்லுவாங்க. அந்த லாயல்ட்டிலாம் வந்து பார்க்கவே முடியாது. இந்த காலத்துல வந்து ஹீரோஸ் வந்து அந்த ப்ரொடியூசர்ஸோட, ஒரே ப்ரொடியூசர்ஸோட இத்தனை படம் பண்றது அதெல்லாம் வந்து பார்க்கவே முடியாது. அந்த ப்ரொடியூசருக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கொண்டு வரவே மாட்டார். ரஜினி சார் லேட்டா வருவார், நம்மளும் லேட்டா வரலாம்னு நினைக்கவே முடியாது. நமக்கு முன்னாடியே வந்து நிப்பாரு. அதே மாதிரி செட்ல ஒர்க் பண்ணும்போதும் அந்த கான்சென்ட்ரேஷன் ஆன் இஸ் டயலாக், அதை தவிர வேற எதுவுமே பேச மாட்டார். அனாவசியமா இன்னொருத்தரை பத்தி ஒரு பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டார். அங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது. அப்புறம் நான் பாத்திருக்கேன் நிறைய ஹீரோஸ் வந்து அவங்களோட ப்ரீவியஸ் படத்தை பத்தி தான் பேசுவாங்க, இந்த படத்தை பத்தி பேசவே மாட்டாங்க. அந்த படத்தை நான் எப்படி பண்ணிருக்கேன் தெரியுமா, இது எப்படி பண்ணிருக்கேன், அடுத்து நான் ஒரு படம் பண்ண போறேன்னா. ரஜினி சார் பிரசன்ட்ல தான் இருப்பாரு. பாஸ்ட் டைம் பத்தி கவலைப்பட மாட்டாரு, ஃபியூச்சரை பத்தி பயப்பட மாட்டாரு. பிரசன்ட்ல நிகழ்காலம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து பாப்பாரு. அப்படிங்கறத ஒரு கான்பிடன்ஸ் அவருக்கு இருக்கிற அந்த மனோதைரியம் வந்து ரொம்ப குறைச்சல் எல்லாருக்குமே. ஒரு காம்னஸ், அந்த ஒரு டீப்பாக சிந்திக்கிறதுக்கான ஒரு நேச்சர் இருக்கு இல்லைங்களா, இது எனக்கு எப்போவுமே ஸ்ட்ரைக் ஆகும். அப்போவே இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஆழமாக படித்து ஆராய்ச்சி பண்ணி சிந்திச்சு அப்போவே மூழ்கி இருந்தார் இதில். ஸோ அப்படி இருக்கும்போது அது அவருடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஹெரண்ட் பார்ட் ஆஃப் ஹிம். இது தனியாக கொண்டு வந்து அவர் ஒட்டிக்கிட்ட விஷயம் கிடையாது. நேற்று வந்த விஷயம் இல்லை. 30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி இருந்திருந்தா அதுக்கப்புறம் 30 வருஷத்தில் எவ்வளோ அவருக்குள்ளே அது ஊறி ஒரு மெச்சூர் ஆகி இவ்வளோ அழகாக இப்படி வெளிப்படுற ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம் இது. அவருடைய உண்மையான நேச்சர்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது சில பேர் வந்து ஒரு இமேஜ் உருவாக்கிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதில் ஒரு நாள் ஒரு ஹைதராபாத்தில் ஒரு விழாவுக்கு போனோம். அப்போது 6 மணிக்கு தான் 5:30 மணிக்கு தான் கிளம்புறாரு. அப்போ அதுக்கப்புறம் நைட் ஷூட் ஒன்று இருக்குன்னாங்க. இங்கே இப்போ தான் கிளம்புறாரு. மெயின் சிட்டி போய் வந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி எல்லாம் பேசணும். கரெக்டாக முடிச்சுட்டு ஒரு 3 hours 4 hours வந்தார். மறுபடியும் வந்து ஒரு சீனியர் எடுத்துட்டு தான் ரூம் போனார். முடியும் அப்படி எல்லாருக்குமே நம்பி போச்சு. அவர் பண்ணுறது வேலையை பார்த்து தர்பார் ஈவெண்ட்டு ஹைதராபாத்ல இருந்தது. அதான் ஷூட்டிங் முடிச்சு அதை தான் பிளான் பண்ணாங்க. முடிச்சுட்டு சிட்டியில் வந்து அதை அட்டன் பண்ணிட்டு திருப்பி நைட்டு இப்போ படம் பார்த்தோன்னா பேசணுன்னா தியேட்டருக்கு போய் படம் பார்த்து வந்து கூப்பிட்டு பேசலாம் கிடையாது. எந்த ரூபத்திலே படம் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் அவருக்கு மனசுக்கு பிடிச்சா அந்த டைரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு மனசார பாராட்டணும். செய்தி பார்க்குறோமா. ஆமாம், அவருடைய வெற்றி, அவருடைய ஸ்டைல் இதெல்லாம் வெற்றி பெற இப்படி தான் வெற்றி பெறுது. இப்படி வந்து நம்மளுக்கு நடக்கிறாங்க நினைக்கிறேன். சந்திரமுகி டைமில் தான் கல்யாணம் நடக்குது.
எல்லாரும் எஸ்பி முத்துராமன் சார் வச்சு எல்லாரும் நல்லா பண்ணாங்க. ஒர்க் பண்ண அத்தனை பிஆர்ஓஸை கூப்பிட்டு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு லஞ்ச் கொடுக்குறாரு. லஞ்சை முடிச்சுட்டு சார் எல்லோரும் நிற்கிறான் உள்ள ரூம் ஒருத்தராக கூப்பிட்டுட்டு கையில் ஒரு மோதிரம் போடுறாரு சார். ஒரு அஃபெக்ஷனை காமிக்கிறார் சார். பட் எனக்கு அந்த அவர் போட்ட மோதிரம் நான் வச்சுருக்கேன். ஆமாம், சௌந்தர்யா கல்யாணத்துக்கு எனக்கு மோதிரம் போட்டது இன்னும் ஞாபகம் இருக்குது. எனக்கு ஒரு மோதிரம் பாபா மோதிரம் போட்டார். நான் பாபா பக்தனு, இன்னும் அந்த மோதிரத்தை நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு மெமரியாக தான் வச்சுருக்கேன். ஐ லவ் ஹிஸ் ஸ்டைல். எந்த பண்ண ஐ மீன் ஹி இஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஸ்டைல். பட் அவர் என்ன பண்ணால் கூட, என்ன பிடிச்சா, என்ன ஸ்மோக் பண்ணா, என்ன பண்ணா அவர், ஐ மீன் ஈவன் இஃப் ஹி ஜஸ்ட் ஸ்டாண்ட்ஸ் ஆல்சோ style. ஆமாம். ஸோ இஸ் ஐ மீன் ஐ லவ் ஹிம் ஃபார் ஹிஸ் ஸ்டைல்.